ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த மாடர்ன் பீரியட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக மாடர்ன் பீரியடை நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் சொல்கிறோம் அப்படின்னா 1900, அதாவது 20th century ஸ்டார்டிங்கில் இருந்து மிட் ஆஃப் த 20th century 1961 வரைக்கும் இருக்கிற பீரியடை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாடர்ன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாடர்ன் பீரியடில் நிறைய இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. பட் இம்பார்ட்டன்ட் ரைட்டிங்ஸோடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ கல்ச்சுரல் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாடர்ன் பீரியடை. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி லிட்ரேச்சரை கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற அந்த லிட்ரரி பீசஸ் வந்து எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்சிட்டி ஈஸியாக இருக்காது. அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாவோ இல்லை எழுதுறதுக்கு சவாலான ஒரு பிரச்சனையை எடுத்து எழுதுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் பீரியட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம டிஎஸ் இலியட்டோட ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்ற ஒர்க் வந்து நம்ம இந்த பாயிண்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ எப்படி வந்து நியோ கிளாசிக்கலில் ட்ரெடிஷனை திருப்பி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி மாடர்ன் பீரியட்லையுமே ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் ரெஃப்ளெக்சிவ், இல்லைன்னா அவங்களோட ஓன் காம்போசிஷனில் அவங்களுக்குன்னு ட்ரெடிஷனை அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்களோ அதை பார்த்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் அண்ட் பிளாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்காது, ஃப்ராக்மெண்டடாக இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் டிஎஸ் இலியட்டோட வேஸ்ட்லேண்டை வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது எதை பற்றி நிறைய கான்டெக்ஸ்ட் வந்து இந்த மாடர்ன் லிட்ரேச்சரில் கான்டெக்ஸ்ட் நிறைய இருக்குது. எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பையர், வேர்ல்டு வார், இது ரிலேட்டடாக தான் வந்து இருக்குது. வேர்ல்டு வாருக்கு அப்புறம் மக்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது, சொசைட்டி எப்படி இருந்தது, அதை ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த மாடர்ன் பீரியடில் இருக்க லிட்ரரி பீசஸ். ஓகேவா, அதே மாதிரி லாங்குவேஜில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ராக்மெண்டடாக எழுதியிருக்காங்க, ஒரு மீனிங்லெஸ் லாங்குவேஜ் இருக்குது, எக்ஸிஸ்டென்ஷியலிசம், அப்சர்டிசம், இது எல்லாமே வந்து மாடர்ன் பீரியடில் தான் வருது. ஓகேவா, அதே மாதிரி அப்ஜெக்டிவிட்டியில் லிட்ரேச்சரில் அப்ஜெக்டிவிட்டியில் இருந்த இன்ட்ரெஸ்ட் போய் சப்ஜெக்டிவ் அண்ட் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில கிரிட்டிக்ஸ் வந்து இந்த மாடர்ன் பீரியடில் இருக்க லிட்ரரி பீசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சென்ஸ் ஆஃப் அப்போகேலிப்ஸ் அண்ட் டிசாஸ்டர் இன் மாடர்னிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லேயே வந்து நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து லிட்ரேச்சரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஆஃபன் இட் ரிஜெக்ட்ஸ் ரியலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ரியலிசமை வந்து எந்த ஒரு ஆர்ட்டுமே வந்து கேப்சர் பண்ண முடியாது. ரியலிசமோட இமிட்டேஷனை மட்டும்தான் ஆர்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரைட்டர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, டீஃபெமிலரைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கோ இல்லை ஒரு ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கையோ டீஃபெமிலரைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மேக் இட் நியூ, எல்லாத்தையுமே நியூவாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் மாடர்ன் பீரியட். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும், ஃப்ராக்மெண்டடாக இருக்கும், நியூவாக இருக்கும், சப்ஜெக்டிவ் அண்ட் ஹியூமன் கான்ஷியஸாக இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் ரைட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ.